குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடன் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய் காண் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். சீதாராம். வணக்கம். அன்னவேர் புதவேர் ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவே பல்பதியம் இன்னிஷாலே பாடி கொடுத்தாலே நற்பாமாலே பூமாலே சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடக்கொடியே தொல்பாவே பாடி அல்லவல்ல பல்வலையா நாடினி வேங்கடவர்க்கு விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவில 19வது பாசுரம் பார்க்க போறோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தண்ட பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தர பூங்குழை நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மணமார்பா வாய்த்தரவாய் மைத்துரன் கன்னியா நீவன் மணாளனை எத்தனை போதும் துழைய ஒட்டாய்க்கான் எத்தனையும் பிரிவாற்றை கில்லாயால் தத்துவம் என்று தகவேலோரம்பாவாய். இந்த பாசுரம் 18வது பாசுர செந்தாமரை கையால் சீராய் வளையொலிப்ப வந்து திறவாய் மழிந்தேலோரம்பாவாய்ன்னு எழுப்பினாங்க. தாயார் கிளம்புறா. நப்பினையை எழுப்பும்போது நப்பினை இந்த உன் வளையல் குழுங்க நீ கதவை திறக்கணும்னு சொல்றான். உன் வளையல் உன் கையில இருக்குதா, உனக்கு அதுக்கான உன்னோட சிறப்பு கண்ணனோடய சேர்ந்திருக்குனாலே நீ எப்போதும் உன் கையில வளையல் தங்கியிருக்கு. அந்த சிறப்பு நீ மறைக்க வேண்டாம். அந்த சிறப்போடே கதவை தரேன்னு சொல்லி இந்த 18வது பாசுரத்தை அனுபவிச்சான். 19வது பாசுரமும் அதே நப்பினியான தாயார் எழுப்புற பாசுரமாவே அவையிறது. நப்பினை என்ன பண்ணிருக்காலாம், ஒரு விளக்கேற்றி வச்சிருக்கான். குத்து விளக்கெரிய உள்ள பார்த்தா ஒரு விளக்கெருது. ஏன் விளக்கெருதுன்னு கேட்டா, கிருஷ்ணனோட முகத்தை பார்த்துட்டே இருப்பாளாம். ஒரு சன நேரம் கூட கிருஷ்ணன் முகத்தை பார்க்காம இருக்க முடியாது. கிருஷ்ண முகத்தை பார்க்கறதுக்காக விளக்கேற்றி வச்சிருக்கலாம். பொதுவாக அங்கே ஒரு விளக்கொலியே தேவையில்லை. ஏன் விளக்க, இவ முகமே ஒரு பிரகாசமா இருக்கு, இவ முகத்திலே ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளியாலே கிருஷ்ணனை பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு கிருஷ்ணன் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மங்கள தீபம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலுமே அழகான ஒரு கட்டில படுத்துட்டு இருக்கா, ஒரு படுக்கையில படுத்துட்டு இருக்கா. அது என்ன படுக்குன்னு கேட்டா, கூடாய்ப்பிடம் கூட யானையை வதம் பண்ணான் கிருஷ்ணன். அந்த யானையோட தந்தத்தை முறிச்சு கொண்டு வந்தானாம். அந்த யானையோட தந்தத்தை முறிச்சு கொண்டு வர அந்த தந்தத்தினாலேயே கால்கள் பண்ணி ஒரு அழகான ஒரு படுக்கை பண்ணியிருக்காளாம். கோட்டுக்கால் கட்டிலுமே அந்த படுக்கையில தான் படுத்துப்பாளாம். ஏன்னா இவ வீர பத்தினி இல்லையா, கிருஷ்ணோட பத்தினியாச்சே. கிருஷ்ணோட பத்தினா வீர பத்தினியா இருக்கணும். அந்த ஒரு அதை படுத்தாதான் இவளுக்கு தூக்கம் வருமா. கோட்டுக்கால் கட்டிலுமே நல்ல யானை தந்தத்துல ஆன கட்டில்லைங்க. பொதுவா நல்ல ரத்தனத்தினால ஆன படுக்கை. அதோட கால்கள் 4 கால்கள் மட்டும் யானை தந்தத்தினால ஆயிருக்கனால கோட்டுக்கால் கட்டிலுமே. என்னதான் இந்த உயர்ந்த படுக்கையை கூட இவ என்ன சொல்றா, உயர்ந்த படுக்கை கூட இவ என்ன சொல்றா கேட்டா கட்டுன்னு சொல்றான். கட்டுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டா, இது ஜாதி பேச்சு அப்படின்னு பெரியவாச்சம்பளம் இங்க வியாக்கியானம் பண்றான். இவளுக்கு மர படுக்கையை தான் கட்டுன்னு சொல்றாங்க. மரத்தினால செஞ்ச ஒரு படுக்கையை தான் நம்ம கட்டுன்னு சொல்லுவோம், கிராமங்கள் எல்லாம் உபயோகப்படுத்துவோம். அது மாதிரி கிராமத்துல கோகுல ஜனங்களா இருக்கட்டும், உயர்ந்த ரத்தத்தினாலான படுக்கை. அது யானை தந்தத்தினால கால்கள் உள்ள அந்த படுக்கையை கூட கட்டின்னு கூட கட்டில் தான் உங்களுக்கு சொல்ல தெரியுதான். ஆனால் இது ஜாதி பேச்சுன்னு சொல்லலாம், இடையர்களுள்ள பேச்சு. கொட்டில்கா கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் அது மெத்துன்னு இருக்கு. மெத்துன்னு இருக்கு என்னன்னு கேட்டா, அழகான ஒரு பஞ்சினால ஆன படுக்கை, அதனால மெத்துன்னு இருக்கு. பொதுவாக வெளியில பார்த்தா வெல்வெட்டு துணியால மூடப்பட்டிருக்கும், உள்ள பஞ்சினால இருக்கும். ஆனால் வெல்வெட் மெத்து தான். ஆனால் உள்ள இருக்கு பஞ்சினால ஆன மெத்தினால அது மெத்துன்னு இருக்கான். மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அந்த சயனம் அந்த படுக்கைக்கு 5 லட்சணம் வேணும். அதனால பஞ்சசயனம் பேர் இருக்கு. மெத்தன்று பஞ்சசயனத்தின் மேலேறி எப்படி இருக்கணும், படுக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு லட்சணம் சொல்றான். படுக்கை எப்படின்னா 5 வித லட்சணம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் படுக்கை பார்க்கறதுக்கு முதல்ல அழகா இருக்கணும். அப்புறம் அது விசாலமா இருக்கும்.
காலை நீட்டின்னு படுத்துக்கவும் இடம் இருக்கணும், புரண்டு படுக்கிறதுக்கும் இடம் இருக்கணும், உள்மானம் புறமானம் பண்ணுறதுக்கும் இடம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பரிமளமாக இருக்கும், சுகந்தமாக இருக்கணும். அப்புறம் படுக்கை வந்து சுத்தமாக இருக்கணும், 4வது லட்சம். 5வது லட்சம் என்ன சொன்னால் அது வந்து உஷ்ண பரிகாரமாக இருக்கணும், குளிர்ச்சி பரிகாரமாகவும் இருக்கணும்னு சொல்கிறான். பொதுவாக அந்த படுக்கை எப்படி இருக்குன்னா வெயில் காலத்தில் வந்து குளிர்ச்சியாக இருக்கணும். அதான் வெயில் காலத்தில் வெளில உஷ்ணமாக இருக்குன்னு நான் தோண்டு படுக்கையும் உஷ்ணமாக இருந்தால் தூக்கம் வராது. ஆனால் படுக்கை வந்து குளிர்ச்சியாக இருக்கணும். அதே பனி காலத்துலேயோ மழை காலத்துலேயோ வெளியில் வந்து ஒரே குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ படுக்கை வந்து விதன்னு உஷ்ணமாக இருக்கணும். விதன்னு உடம்புக்கு தேர்ந்த உஷ்ணமாக இருக்கணும். அப்பேற்பட்ட தன்மை ஒன்று. அப்போ 5 வித லட்சணங்கள் இருக்கணும். இந்த 5 வித லட்சணங்கள் உள்ள படுக்கைக்கு தான் பஞ்சசயனத்தின் மேலேறின்னு சொல்லலாம். 5 மாதிரி அது என்ன அழகாக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும், விஷாலமாக இருக்கணும், சுகந்தமாக இருக்கணும், நல்ல பரிமள வீசணும். அதுக்கப்புறம் 5வது வந்து அது வந்து அந்த டெம்பரேச்சர் மாறிண்டே இருக்கணும். அந்த சீதோஷ்ணத்துக்கு தேர்த்தாப்புல எதிர்பக்கமாக அது குளிர்காலத்தில் வந்து கதகதன்னும் அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்து அது குளிர்ச்சியாக இருந்தால் அது படுக்கைக்கு அழகாக அந்த 5 லட்சம் உள்ள படுக்கையில் படுத்துட்டு இருக்கலாம். பஞ்சசயனத்தில் மேலேறி மேலேறினா இவளுக்கு என்ன ஆச்சு, உடனே தாயாருக்கு ஆண்டாளுக்கு ஒரு குழந்தை பாவம் வந்துருச்சு. ஏன்னா அப்போ கிருஷ்ணனும் நப்பினி இருக்கும்போது தாயாரும் பெருமாளுமா அங்கே இருக்கா. தாயாருமா பெருமாளா இருக்கும்போது இவளுக்கு ஒரு சின்ன குழந்தை பாவம் வந்து இவ என்ன சொல்றா, ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மா தனியா ஏகாந்தத்துல சயனகிரத்துல இருந்தா அந்த குழந்தை வந்து பர்மிஷன் கேட்டுன்னு உள்ள போகாது. சாதாரணமா உள்ள போகும். சாதாரணமா உள்ள போய் அந்த படுக்கை மேல ஏறி அப்பா அம்மாவோட படுக்கையை துவைச்சுட்டு அப்பா அம்மாவோட விளையாடுமா. அப்ப படுக்கையை துவைச்சுட்டு அங்கெங்கேயும் அப்பா அம்மாவோட விளையாடுற குழந்தைய பார்த்து அப்பாவும் சந்தோஷப்படுவா, அம்மாவும் சந்தோஷப்படுவா. அதான் இந்த ஆண்டாள் சொல்றா, நாங்க உங்க உள்ள வந்து அழகா உங்க படுக்கை மேல ஏறி துவைச்சு உங்க 2 பேரோடையும் விளையாடணும்னு ஆசைப்படுறாளாம். அதனால இந்த மெத்தண்ட பஞ்சசேனத்தில் மேலேறி இப்ப உள்ள தாயாரும் உள்ள கிருஷ்ணனும் நப்பினே இருக்கும்போது இவருக்கு ஒரு சின்ன குழந்தை பாவம் வந்து இதுக்கு ஆசைப்படுற மெத்தண்ட பஞ்சசேனத்தில் மேலேறி கொத்த பூங்குலை நப்பினை கொங்க அந்த படுக்கையில இவ மட்டும்தான் ஏற முடியும். அதுவும் 100 அர்த்தம் சொல்றான். பொதுவா பரியங்கம் பெருமான் வந்து ஆதிசேஷன் படுத்துல பரியங்கத்துல சயனிச்சுட்டா வேற யாருமே அதுல ஏற முடியாது. ஆனா ஆண்டாள் ஏறி இருக்கா. பின்னாடி வந்து பெருமாளோட போய் ஸ்ரீரங்கநாதோட இவ போய் ஐக்கியமாறான். ஐக்கியமாக என்ன ஓடி வந்து அவ திருவடியை வருடி கொடுத்து திருவடியை சேவிச்சு அந்த பரிங்கமான ஆதிசேஷனை ஏறி பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதோட ஐக்கியமானா இவரோட சரித்திரம். பின்னாடி இவ எதுக்கு ஆசைப்படுறாளோ அந்த ஆசை பின்னாடி நடக்கிறது. அவ அந்த படுக்கையில வேற யார் ஏற முடியும்? அந்த கிருஷ்ணனோட கிருஷ்ணனோட படுக்கையில இவ மட்டும்தான் ஏறத்துக்கான உரிமை உண்டு. ஏன்னா இவதான் பட்ட மகிழ்ச்சியார். அதை நப்பின அதனால சொல்ல பஞ்சசயனத்தில் மேலேறி கொத்தர பூங்குழல் நப்பின்னை கொங்க மேல் அவ கேசத்துல அழகா நடுராத்திரி கூட புஷ்பம் வச்சுருக்கா. ஆனா புஷ்பம் வச்சுன்னா ராத்திரி வெளியில வந்து கம்முன்னு வாசனை வீசலாம். அது எப்படி கேட்டா காலம்பரு தான் புஷ்பம் மலரும். ஆனா ராத்திரியே மொட்டா கொண்டு தலையில வச்சால கொத்தா கொண்டு தலையில சிரசுல சூட்டிண்டா கூட அந்த கேசத்தோட பரிமளம், அந்த நப்பினையோட கேசத்தோட பரிமளத்தினால அதுவே மலர்ந்து விடுவான். நடுராத்திரிலேயே அதை மலர்ந்து விடுவான். கம்முன்னு வாசனை அடிக்கான். கொத்தர பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலமார்பா வாய்த்திரவாய். அப்படி புஷ்பங்கள் கூட நடுராத்திரில கூட இவரோட கேசத்தோட பரிமளத்தினால அவ மொக்காதான் வச்சிருந்தா. கொத்தா அந்த புஷ்பத்தை வச்சிருந்தா கூட அது பரிமளத்தினால அது மலர்ந்து போய் கொத்தர பூங்குழலை நப்பின்னை கொங்க மேல் அப்படி நப்பினை மேல சாஞ்சின்னு படுத்துன்னு இருக்கானா கிருஷ்ணன். அவள் நப்பினோட மார்புல சாஞ்சின்னு இருக்கும்போது அவளோட திருமேனி உடுத்தாம இருக்குன்னு சொல்லி மலை மார்பா சொல்றான். தன்னோட மார்பை சாட்சின்னு இருக்கான். மார்பு எப்படி இருக்கணும்? தின்னும் உறுதியா தான் இருக்கும். பொதுவா கிருஷ்ணனுக்கே கஷ்டமஸ்தான உடம்பும் அந்த திண்மையான தோல் உடையவனுக்கு எப்பவுமே உடம்பு வந்து ரொம்ப திண்மையா இருக்கிறவளுக்கு உடம்பு வந்து கடினமா தான் இருக்கும். ஆனா இங்க வந்து மலை மார்பா அப்படியே மலர் போல மென்மையா இருக்கான். எப்பவுமே தன் அண்டின வாழ்க்கை மலர் போல இருப்பான். தன் அண்டாத வாழ்க்கை பெரிய திண்மையா ஒரு பெரிய இரும்பு போல இருப்பான். எப்பவுமே பெருமாளோட திருமணியில் 2 தன்மை உண்டு. கோமலம் உண்டு, அதுக்கு தேர்ந்த ஒரு திண்மையான தன்மை உண்டு. அதனால கொத்தர பூங்குழை நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலமா இருப்பான். எனக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா ராமாதாத்துக்குள்ள ராமர் தண்டகாரன் தரும்போது ரிஷிகள்லாம் பார்த்து அப்படியே மோகிச்சு போயிட்டான். ராமரோட ரூபத்தை பார்த்து மோகிச்சு போயிட்டான். அவன் லக்ஷ்மோ சுகுமாரோ சுவேஷிதாம்னு அங்க வால்மீகி சொல்றான். அப்ப சில பேர் ஓடி வந்து ராமரை தொட்டு பார்த்தாலும் அந்த கட்டுமஸ்தா இருக்கார், தீர்க்கமான புஜத்தோட இருக்கார், அஜானுபாவா இருக்கார். அவரை பார்த்தோன்னா ரிஷிகளுக்கு கூட ஆசை வந்துருத்தான் அவரை தொட்டு பார்க்கணும். எப்பவுமே ராமர் பார்த்தா
புருஷாளுக்கே ஆசை வருமா, பும்சான் திருஷ்டி சித்தாபாரினும் பெரியவாச்சமணி 100 பாசத்துல கூட சொல்றாருங்க. அப்ப வால்மீகி சொல்லும் போற ஆண்களே கண்டு மோகிச்சு போவாளாம் ராமரோட அழகை பார்த்து. ஏன் கேட்டா, ஒரு பெண்ணா பிறக்காம போயிட்டோமேன்னு ஒரு ஆசை தான். ஏன்னா நம்ம பெண்ணா பிறந்த ஒரு பெண்ணா இருந்தா தானே ஆணோட அழகை உண்மையான உள்ளபடி ரசிக்க முடியும். எப்பவுமே ஆப்போசிட் செக்ஸுக்கு தான் அந்த அனுபவம் வரும். இல்லாட்டா ஒரே ஒரு ஆண் 100 அழகா பார்த்தா ஆமா அப்படின்னு அலட்சியம் வரும். அது ஒரு பெண் 100 பெண்ணை அழகா பார்த்தா அலட்சியம் வரும். ஆனால் ஒரு ஆண் அழகா இருக்கான் அப்படின் போது ஒரு பெண்ணு தான் அதை பார்த்து ரசிக்க முடியும். அது போல என்னாச்சு, ராமரை பார்த்தோன்னே ரிஷிகளுக்கே தொட்டு பார்க்கணும்னு தோணித்தான். தொட்டு பார்க்கணும்னு தோணும்போது தொட்டு பார்க்கும்போது ரொம்ப கடினமா இருக்கும்னு நினைச்சாராம். திருமேனி பார்த்தா அப்படியே பஞ்சு போல மென்மையா இருக்கான். ஏங்கிட்டா தன்னை பிரியத்தோட அண்டி வர வாழ்க்கை கோமளமா இருக்கும், தன்னை எதிர்க்கிற வாழ்க்கை அது திண்மையா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். அது போலதான் இங்க கிருஷ்ணனுக்கும் மலையமா இருப்பான். நப்பினைக்கு திருமேனி தான் உறுத்த போறது, நம்ம அப்படியே அவன் மேல சாஞ்சி இருக்கோமே, அவளுக்கு திருமேனி அவளோட மார்பு உறுத்த போறதுன்னு சொல்லி அதுக்காக தன் மார்பை ரொம்ப மென்மையா பூ போல ஆக்கிட்டாராம். அது பெண் பூ போல இருக்காங்க. அதனால கொத்தல பூங்குழை நப்பினை கொங்கு மேல் வைத்து கிடந்த மலமார்பா, விஷாலமான அந்த மார்பு, அந்த மார்பிலே தான் இவளே இருக்கா. லட்சுமியா எப்போதும் மார்பில் அகலிலேயே இறையமண்டுன்னு இருக்கா. இருந்தாலும் அந்த மார்பில் அவளுக்கு அவ மார்பில் இவ சாஞ்சிருக்கு தொண்டு இவன் மார்பை மென்மையா ஆக்கிண்டு பூ போல இருக்கான். மார்பா மெய்த்திரங்கண்யா நீ ஒன்மனா மெய்த்திரங்கண்ணினா நீ வாய்த்தரவா இங்க ஆரம்பிக்கிறான். நற்பின்னை கொங்கு மேல் வைத்து கிடந்த மலமார்பா வாய்த்தருவா. அப்ப என்ன சொல்றா, நீ கிருஷ்ணோட சேர்ந்து படுத்துன்னு இருக்க, வாயானு திறந்து பேசக்கூடாதா? ஒரு கால கிருஷ்ணோட போக்கியத்துல இருக்காப, கிருஷ்ணனும் நப்பினும் போக்கியத்துல இருக்கும்போது உடம்பு கிருஷ்ணனை கொடுத்துட்ட, வாயானுங்களுக்கு கொடுக்க கூடாதான் கேட்கிறான். இது ஸ்ருங்கார ரசம், பக்தி ஸ்ருங்காரம். இது சாதாரண ஒரு பிராகிருத்த தன்மையோடு இதை அணிவிக்க கூடாது. சாதாரண பிராகிருத்த சரீரம் நம்மளுக்கெல்லாம் பாஞ்ச பதுகளான சரீரம். அதனால நம்மளுக்கு இதை அணிவிக்கும் போது சில பேர் காமம் கூட தோணும். ஆனா பக்தி ஸ்ருங்காரம் உண்டு. பகவான் கிட்ட அனுபவிக்கூடிய ஸ்ருங்காரத்துக்கு வசதியா சொல்லப்படுது. இன்னைக்கும் அது கொண்டாட்டம். ஆனா ஆண்டாள் எப்பவுமே கொஞ்சம் கொச்சையாக தான் பேசுவா, உள்ளது உள்ளபடி பேசுவா. அவ எதையும் மறைச்சு பேச தெரியாது. ஆண்டாளுக்கும் சரி, எந்த ஆழ்வார்களும் சரி. அவ பின்னாடி இந்த பாசுரத்தை எல்லாரும் படிக்க போறா அப்படின்னு நினைச்சவா எல்லாம் படிக்க போறா, எல்லாம் சொல்ல போறான்னு கூட எண்ணத்துல போல. அவ ஆத்மார்த்தமா ஒரு இதயத்துல என்ன இருக்கோ அந்த ஸ்ருங்காரம் தானே மாதுரியம். அந்த பகவானோட இருக்க அவன் அப்ராகிருத மங்கள விக்கிரமா இருக்கக்கூடிய பெருமாளும் தாயாரோ அவளுக்கு பிராகிருத சரீரம் கிடையாது, அப்ராகிருத மங்கள விக்கிரம் மங்கள விக்கிரமா இருக்கக்கூடிய அவளோட திருமேனிய பக்தி சிங்காரத்தால அந்த பிரேம சிங்காரத்தால அணிவிக்கும் போது இவாளுக்கு எந்த ஒரு ஒளி மறைவு இல்லை. ஆண்டாளுக்கும் சரி, மற்ற எந்த ஆழ்வாருக்கும் சரி. சுவாமி நம்மாழ்வும் இதே மாதிரி சொல்றார், திருமங்கி ஆழ்வும் இதே மாதிரி சொல்றார். அப்படி சொல்லும்போது எந்த ஒளி மறைவு இல்லாம அவ பேசக்கூடியவா. ஏன்னா பின்னாடி படிக்கிறா, இதை படிப்பா, அவ என்ன நினைப்பாளோ, அவளுக்கு என்ன புரியுமோ அப்படின்னு அவளுக்கு தோணா. அவளுக்கு அந்த நிமிஷம் பகவான் அணிவிக்கக்கூடிய அந்த ஒரு அணிவிக்கக்கூடிய அந்த தன்மையை உள்ளது உள்ளபடி மறைக்காம சொல்லக்கூடியவாள் ஆழ்வார்கள். அது ஆண்டாலும் கொச்சையாவே பேசுறா. வைத்து கிடந்த மலமார்பா வாய்த்தரவாய் இது பக்தி ஸ்ரங்கம். அது ரொம்ப ஆஞ்சநேயருக்கு தான் சீதாராமோட சேர்த்து புரிஞ்சுது. ஆஞ்சநேயன் பரம பிரம்மச்சாரி, ஆனா சீத்தையை பார்த்தோன்னா இப்பேற்பட்ட தேவியை விட்டு ராமர் எப்படி பிரிஞ்சிருக்கான்னு தோணித்தான். ஏன்னா அவருக்கு தான் அந்த பிரம்மச்சாரியத்தை காமத்தை ஜெயிச்ச ஆஞ்சநேயர் சுவாமிக்கு தான் அந்த சிங்காரம் புரிஞ்சுதான். அது போல இங்க என்னாச்சுன்னா ஆண்டாசுரா அப்படி தாயார் கிருஷ்ணனும் நப்பினும் சேர்ந்து இருக்கிறத சொல்றாங்க. மைத்திரங்கண்ணினா நீ அப்படி வாயானு திறக்கக்கூடாது, உள்ளே இருந்து நான் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இல்ல மாசுச்சா, இல்ல அவன் தான் சொல்லக்கூடாதா? அவனுக்கு அர்ஜுனுக்கு சொன்னானே, என்ன வருத்தப்படாதே மாசுச்சா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தானே. அகம் து சர்வ பாபப்பியும் மோக்ஷிஷாமி மாசுஷா, நீ வருத்தப்பட அர்ஜுனா, உன் எல்லா பாபத்தையும் போக்கி உன்னை என்கிட்ட சேர்த்துக்கிறேன், உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னான் இல்லையா, விடுதலை கொடுக்குறேன்னு சொன்னான் இல்லையா, அந்த மாசுச்சாங்க அவனான்னு சொல்லக்கூடாதான்னு கேட்கிறா. மாசு மைத்திரங்கண்ணினா நீ உண்மனானே அவன் சொல்ற, அழகா நீ மை விட்டுன்னு இருக்க. நப்பினி பார்த்து சொல்றா, நீ அழகா மை விட்டு இருக்க, அந்த மை விட்டுன்னு இருக்கு, அது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு குத்துறாங்க ஆண்டா. நாங்கெல்லாம் மை விட்டுக்காம கண்ணன் அடையனை மட்டும் மை விட்டுக்கல, கண்ணனே மை விட்டுண்டாதான் விடுவோம் அப்படின்னு நாங்க இருக்கோம். நீ மட்டும் மை விட்டுன்னு இருக்கேம்மா. குழந்தைகள் மை விட்டுக்காட்டலாம், அம்மா என்ன பண்ணுவோம், ஐயோ குழந்தைகள் மை விட்டுக்கலன்னு சொல்லி அதுக்கு மை விட்டுண்டு அப்புறம் தான் தான் விட்டு பாலாம். ஆனா நீ என்ன பண்ற, கிருஷ்ணனோட கூட அனுபவிக்க தோண்டு மை விட்டுன்னு இருக்க. அந்த நாங்களாம் மை விட்டுக்காம இருக்கோமே, எங்களுக்கு அந்த கிருஷ்ணன் அடைய வேண்டாம், கிருஷ்ணனை எங்களுக்கு மையிட வேண்டாமா, நீ மட்டும் மை விட்டுக்கலாமான்னு கேட்கிறான். மைத்தினங்கண்ணினாய் நீ ஒன் மணாலனே, நன்னா இருக்கு. என்னோட நாயகனை இங்க எப்படி இங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி எல்லாம் கிருஷ்ணன் வேணும்னு சொன்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? எப்பவுமே ஒரு பொசசிவ் நேச்சர் இருக்கும் ஸ்திரீகளுக்கு. அதுபோல இவ்வளவு நினைப்பான்னு சொல்லி நீ ஒன் மணாலனை
உனக்கே உரியவன் தான். மை விட்டுக்கிறது, மை விட்டுருந்தா அழகுதான். நீ கிருஷ்ணனோட சேர்ந்திருக்க, மை விட்டுக்கு தான் வேணும். நீ உன் மணாளன். அப்ப நீ வந்து கிருஷ்ணனை கொடுத்தாலும் அது உனக்கு தான் மணாளன், உனக்கு தான் மணாளன். நாங்களாம் அவனுக்கு தாசியாலிருந்து கைங்கரியம் பண்ணத்துக்கு தான் அவன் அடையணும் ஆசைப்படுறோமே தவிர, ஆனா உன்னோட ஸ்தானத்தை யாருமே எடுத்துக்க முடியாது. நீ அவனோட பட்ட மகிழ்ச்சி நீ ஒத்தி தான் உன்னோட மலன் அவன், உன்னோட மணாளன் தான் அவன், உனக்கு தான் மணவாளன் அவன். எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் அவனோட தாசிகள், அவன் கைங்கரியம் பண்ணத்துக்கு தான் அவன் அடைய ஆசைப்படுறோம். அதனால உங்ககிட்ட அந்த உரிமை எங்களால் பறிக்கவே முடியாது, அந்த உரிமை நாங்கள் கேட்கவும் இல்லைன்னு சொன்னான். மைத்திரங்கன்யா நீவன் மணாளனே. எப்பவுமே கோபி ஜனபலம், கோபிகள் எல்லாருக்குமே கிருஷ்ணன் சொந்தம். லோக பர்த்தா, உலகத்துக்கெல்லாம் அவன் பர்த்தா, அவன் தான் புருஷன் அப்படி சொல்ல வரைக்கும். அப்படிதான் பொதுவா சொன்னா கூட பிரத்யேகமா உன்னோடயே சேர்ந்து உனக்கு மட்டும்தான் நாயகன், நப்பின நாயகன் தான் அவன். உன் மணாலனே நீ எங்களுக்கு கைங்கரியத்துக்காக உன் கிருஷ்ணனை விட்டு கொடுன்னு கேட்கறாளாம். மைத்திரங்கணினா நீ உன் மணாலனை எத்தனை போதும் துளிய விட்டாய்க்கான். அது எத்தனை நேரம், ஒரு க்ஷண நேரம் கூட அவரை எழுந்திருக்க விட மாட்டாளாம். ஏன் எழுந்திருக்க விட மாட்டாங்க? எழுந்துட்டா அப்புறம் திரும்பி வர மாட்டார். யாரும் பக்தா கூப்பிட்டா, ஆதி மூலமே ஒரு கஜேந்திர யானை கூப்பிட்டா கூட போயிடுவார். அந்த பக்தனுக்கு அப்படி பக்தனோடே பழகின்னு இருப்பார், பக்தனோடே பேசிட்டு இருப்பார். அவருக்கு வந்து அந்த பரிவாரமான இவளை தேவி அந்த லட்சுமியை கூட மறந்துடுவார், வரமாட்டார். அப்ப எப்ப போயிட்டு எப்போ வருவாரோ அப்ப போயிட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் நான் அவரை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லி அவர் பிரிய மனசு வராதான். அது மட்டும் இல்லை, இவர் தூங்கின்னு இருக்காரு, இப்ப அவரை எழுப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் நன்னா தூங்கட்டும் சொல்லி அவர் தூங்குற அழகை ரசிச்சுட்டு இருப்பாளாம். சுகசுத்தம் பரந்தபான்னு இங்க இடத்துல பெரிவாச்சம்ல வியாக்கியம். ஒரு சமயம் சித்திரகூடத்துல சில வனங்கள்ல காட்டுல வந்து ராமர் வந்து சீத்தை மடியில வந்து ஏகாந்தமா தூங்குவாராம். அந்த தூங்குற அழகை சீத்தை பார்த்துட்டே இருப்பான். தூங்கும் போது கூட அவர் முகத்துல அவர் பிரசன்னதை இருக்கும். அவருடைய முகம் மலர்ச்சியோட அந்த பிரசன்னதியோட ராமர் தூங்குற அழகு, அந்த முகசோபையை பார்த்துட்டே இவ தூங்க மாட்டாளாம். சுகதுப்பம் பரந்தபகான். அது போல என்னன்னா, அது போல இவ தூங்குற அழகை பார்த்துட்டு அவர் தூங்கினா திருப்பி இப்ப எழுந்திருக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டமே, அதுக்குள்ள எதுக்கு அவரை எழுப்பணும் அப்படின்னு எழுப்ப மனசு இல்லாம எத்தனை போதும் துழைய ஒட்டாய்க்கான், எத்தனை பெரிவாற்றுக்கு இல்லாயான், எத்தனை அவ சொல்ல. ஒரு சமயம் கூப்பிடும்போது கிருஷ்ணன் எழுந்துட்டான். உடனே கிருஷ்ணன் போய் வாய் திறந்து பேசாங்கட்டா இவ வாயை நெரிக்கிறாளாம். அவ என்ன சொல்றா, வாயை நெரிச்சு பேசாதீங்க அப்படின்னு இவ சொல்றாளாம். கையில செய்கிறான்னு சொல்றாளாம், பேசாதீங்க. ஏன்னா அவ என்னன்னா கூப்பிடுறா, நானா வாட்ட பேசணும், நீங்க பேசல, பேசாம இருக்கும் அப்படின்னு நான் தான் முதல்ல அவளுக்கு அருள் பண்ணணும், நான் தான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன வாய் நெரிக்கலாம். எத்தனை போதும் துழைய வெட்டாய்க்கான், எத்தனை பிரிவாற்றுக்கில்லாயான். அவ என்ன பண்றா, தன் புருவ பார்வையினால அந்த புருவ பார்வைக்கு அடங்கி பவியனா இருப்பானா. அவ வந்து வாய் திறந்து பேசணும்ல, ரொம்ப பிரியமா உள்ளவா வாய் திறந்து பேச மாட்டான், கணவன் மனைவிலே சதிபதிகளே. ஆனா அவ புருவத்தை நெரிக்கிறாளாம். அந்த புருவத்தை நெரிச்சு அவனை பார்த்து பேசாதுன்னு சொல்றான். ஏன் பேசாங்கட்டான், நான் தான் அவளை பேசணும், அவ என்னதான் கூப்பிட்டு இருக்கா, அவளுக்கு நான் தான் முதல்ல பேசி அனுகிரகம் பண்ணுன்னு சொல்றாளாம். அந்த புருவ பார்வைக்கு அடங்கி இருப்பானா. புருவ பார்வைக்கு பவ்யனா இருப்பான். அது தாயோட பார்வைக்கு கட்டுப்பட்டு பவ்யமா இருக்கான்னு பெரிவாச்சம் பிள்ளை வியாக்கியானம். அதாவது கிருஷ்ணன் இவ்வளவு தூரம் கூட்டணும், கிருஷ்ணனுக்கு வாய் திறந்து பேசணும்னு தோணா கூட அவ புருவத்தை நெரிச்சு நெருக்கிறது, அந்த புருவத்தை நெருப்பு கட்டுப்பட்டு இவன் வாய் திறக்காம பவ்யமா இருக்கானா. அப்படின்னு எத்தனை பிரிவாற்றுக்கு இல்லாயால் அவனை விட்டு பிரிய மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு அவன் திருமார்பிலே இருக்கான். அகலியிலே இறைமண்டு அலைமேல் மங்கை உரைமார்பான்னு. அது போல எத்தனை பிரிவாற்ற, அவனை ஒரு காலம் நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல எழுப்புறதுக்கு அவளுக்கு மனசு வரல. அப்புறம் ஒரு காலம் பிரியத்துக்கு மாட்டேன்னு சொல்லி அவனை விட்டு பிரியத்துக்கு மனசு இல்லாம, அவனை விட்டு பிரியத்துக்கு மனசு இல்லாம அவ பிரியாம இருக்கலாம். எத்தனை பிரிவாற்றுக்கு இல்லையா, ஒரு க்ஷண நேரம் அவனை விட்டு நீ பிரியாம அனபானியா இருக்கே அப்படின்னு சொல்லி தத்துவம் என்று தகவேலோ ரொம்பவா, இது உனக்கு தத்துவம் இல்லம்மான்னு இங்க சொல்றான். ஏன்னாட்டா உன்னோட சொரூபத்துக்கு அழகல, உன் சுபாவத்துக்கு அழகு. இங்க தத்துவம் தகவுன்னு ரெண்டு விஷயம் சொல்றான். தத்துவம் என்னன்னு கேட்டா சத்தியம், அதான் சொரூபம். தகவு என்னன்னு கேட்டா தர்மம், அதான் சுபாவம். தாயாருக்கு சுபாவம் என்னன்னு கேட்டா கருணை. குழந்தைகள் எல்லாம் வீட்டு வாசல இந்த கோபச்சிறுமிகள்லாம் வந்து தவிச்சுன்னு நிற்கும் போது, ஐயோ அந்த குழந்தைல வந்திருக்கே, அதுக்கு போய் ஏதாவது நான் செய்யணுமே, அருள் செய்யணுமேன்னு வெளியில ஓடணும் வருதுதான் அவளோட சுபாவமா இருக்கணும். சொரூபம் என்ன கேட்டா எப்பவுமே எல்லா ஜீவங்களையும் பெருமாட்டை கொண்டு சேர்க்கணும். எல்லா ஜீவனும் பகவான்ட்டு சேர்க்கக்கூடிய புருஷாகார பூதையா இருக்கனால நம்ம தானே அந்த குழந்தை, இவ தானே எல்லா ஜீவனையும் கொண்டு பகவான்ட்டு சேர்க்கணும். அந்த சொரூபத்தை மறந்துட்டா. இவ வந்து வாசல்ல குழந்தை நாங்களாம் நிற்கும் போது உன் அழகளை மழங்கி அவன் எங்கிட்ட வராம இருக்கானே, உன் அழகை காட்டி, உன் கண்ணழகை காட்டி அவனை வந்து உன் அழகை காட்டி எங்களை அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறியே, உன் அழகை அவனை எங்களோட சேர்த்து வைக்க வேண்டியிருக்க, உன் அழகை அவங்க
கிருஷ்ணன் எங்ககிட்டேருந்து பிரிக்கிறது அது உன்னோட சொரூபம் இல்லையம்மா. ஜீவன் எல்லாம் சேர்த்து வைக்கிறது ஒன்று ஆனா உன்னோட சொரூபத்துக்கு அழகில்லை, உன் சுபாவத்துக்கு இல்லை. ஆனால் தத்துவம் வந்து தகவையில ஒரு பாவான்னு சொல்றான். இந்த இடத்துல எங்க குருநாத் ஸ்ரீ அண்ணா அழகா ஒரு 3 விதம் சொல்றான். 3 பேருமே தத்துவத்தை மறந்துட்டோம் சொல்றான். முதல் தத்துவம் என்ன கேட்டா அவ தத்துவம், தாயார் தத்துவம், நப்பினை தத்துவம் என்ன கேட்டா ஜீவன்களை வந்து பெருமாட்டை கொண்டு சேர்த்து வைக்கிறது. ஜீவங்களை கை பிடிச்சி பெருமாள் கையில ஒப்பிக்கிறது. அதான் புருஷாக்கார பூதன். அதை விட்டுட்டு இவ வந்து அது செய்யலை. இப்ப இந்த நிமிஷம் அவ அது செய்யலை. அதனால அவ தத்துவத்தை அவன் மறந்துட்டான். ஈஸ்வரன் கிருஷ்ணனுக்கு என்ன தத்துவம் கேட்டா, பகவானுக்கு என்ன தத்துவம் கேட்டா, எந்த ஜீவனும் எந்த ஜீவனை நான் ஆர்த்தியோடு நான் கூப்பிடுறதோ, தவிப்போட கூப்பிடுறதோ அவ இருக்கிற இடத்துக்கே போய் ரட்சிக்கிறது தான் அவனோட சுபாவம், அவனோட தத்துவம். பகவான் வந்து வரட்டமே இருக்க மாட்டான். யாராவது அங்கேருந்து கோவிந்தான்னு ஒரு திரௌபதி கூப்பிட்டா இங்கேருந்து அவனுக்கு அருள் பண்றான். கஜேந்திரன் வந்து ஆதி மூலமேன்னு கூப்பிடும்போது அந்த இடத்துக்கு இங்க இருந்தபடியே உடனே ஓடி போய் கஜேந்திரனை காப்பாத்தினேன். அப்படி யாரான ஆர்த்தியோட நம்பி கூப்பிட்டா, தான் தான் ரட்சகன் கூட நம்பி கூப்பிட்டா உடனே அவ இடத்துக்கே போய் அவளுக்கு அருள் பண்றது அவனோட தத்துவம். அப்ப இவனுக்கு இவ்வளவு தூரம் வாசல்ல பணியில கூப்பிடுறோம். கிருஷ்ணன் அவன் தத்துவத்தை மறந்துட்டான் முதல்ல. அதே போல தாயார் வந்து சேர்த்து வைக்கக்கூடிய எப்பவுமே ஜீவன்களை ஈஸ்வரனை சேர்த்து வைக்கிறோம். அவனும் அவன் தத்துவத்தை மறந்தான். நாங்களும் எங்க தத்துவத்தை மறந்துட்டோம் சொல்றான். என்ன தத்துவம் கேட்டா, பகவான் இடத்துக்கு எந்த சாதனையும் பண்ண வேண்டியல, பகவான்கிட்ட பூர்ண சரணாதி பண்ணா போறோம். அவனா பார்த்து காப்பாற்றுவான். அவன் இஷ்டப்படி இருக்கணும். அதனால எந்த சாதனையும் பண்ணக்கூடாது, எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. பகவானே கதின்னு கூட அப்படி ஒரு அத்தியாவசியத்தோட சரணாதி தத்துவத்துல நிலைச்சு இருக்கணுமா. அப்படி இருக்கவா நாங்க ஒரு சாதனை பண்ணி நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், ஒரு பாவை நம்ம நோக்கிறோம். அப்படியே ஒரு சாதனையை பற்றி கிருஷ்ணன் அடைந்தது எங்க தத்துவத்தை நாங்க மறந்துட்டோம். உன் தத்துவத்தை நீயும் மறந்துட்ட, கிருஷ்ணன் அவன் தத்துவத்தை மறந்துட்டான்னு சொல்லி இந்த 3 பேரும் அவ தத்துவத்தை மறந்துட்டான். ஆனா 3 பேருமே தத்துவத்துல உடையவாதான். அதனால தத்துவம் என்று இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன கேட்டா, எல்லாத்துக்கும் பிரேம தான் காரணம். எங்களுக்கு பிரேம வந்து அவன் வரமட்டும் காத்திருக்க முடியாம துடிப்போடு நோம்பு நோத்தோம். உனக்கு என்ன, கிருஷ்ணன் மேல பிரேமை காரணால அவனை எழுப்பி விடாம நீ தடுத்துன்னு இருக்க. கிருஷ்ணனுக்கு ஓ மேல உள்ள பிரேமைய காரணால சட்டுன்னு வர முடியல. இந்த 3 பேரும் இந்த பிரேம வந்து அந்த தத்துவத்தை மறக்கலாம். ஆனா அவளுக்கு சொரூபம், உன்னோட சுபாவம், உன் சொரூபத்துக்கு தக்கபடி எங்களை உடனே கிருஷ்ணனோட சேர்த்து வைக்கணும். நீ உடனே வந்து கதவை திறந்து எங்களை உள்ள அழைச்சி கிருஷ்ணனோட சேர்த்து வைக்கணும். அதே போல சுபாவம் என்ன கேட்ட, கருணை. ஐயோ இந்த குழந்தைகள் வாசல் நிற்கிறாளே அப்படி எங்க மேல கருணை பண்ணி உன்னோட முதல்ல உன் கருணா கட்டாட்சம் எங்க மேல விழுந்து உன் கிருப்பைக்கு நாங்க பாத்திரமே, உன் கிருப்பை மூலமாவே நாங்க கிருஷ்ணன் அடையணும் கூட பிரார்த்தனை பண்றான். தத்துவம் என்ற தகவல பாவா இந்த பாஷத்தை அணுகுடைய பாக்கியம் ஆண்டாள் கிருப்பையிலே கிடைச்சது. சுவாமி ஸ்ரீ ஆண்டா திருவிழியே சரணம். சுவாமி ஸ்ரீ ஆண்டா திருவிழியே சரணம். குருநாதர்கள் ஸ்ரீ ராமார்ப்பணம்.